guys, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா JetRack உடைய 22U ஆடியோ வீடியோ வெர்ஷன் பார்க்க போறோம். இந்த 22U ல எப்படி நம்ம கால்குலேட் பண்றோம் அப்படின்னா இதனுடைய width 600 mm, depth 600. ஸோ 22U ல நம்ம எவ்வளவு எக்யூப்மெண்ட்ஸ் வைக்க போறோம்ங்கிறத முதல்ல கால்குலேட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுல ஃப்ரண்ட்ல நம்ம டஃப் அண்ட் கிளாஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் காட்டுதுன்னா மவுண்டிங் ஆங்கிள் இருக்கு, மேலே ஃபேன் ஹவுசிங் யூனிட்டு கொடுத்துருக்கோம், இது ஏர் எக்ஸாஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எக்யூப்மெண்ட் ஹீட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக. தென் சைடில் சைட் பேனல்ஸ் கொடுத்துருக்கோம், ரெண்டு சைடும். ரியர் டோரும் கொடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ தட் பிடியூ பவர் டிஸ்ட்ரிபியூஷன் யூனிட்டை நம்ம இங்கே பிளக் பண்ணிட்டோம்னா எல்லா எக்யூப்மெண்ட்டுடைய பவரும் ஒரு சிங்கிள் ரா பவரில் நம்ம சோர்ஸ் பண்ணிடுவோம். ஸோ உள்ள நம்மளுக்கு இன்புட் கேபிள் வரும்போது இதனுடைய டாப்லையும் நம்மளுக்கு கேபிள் வரலாம், இங்கே பாட்டம்லையும் கேபிள் என்ட்ரி இருக்கு. ஸோ கேபிள் என்ட்ரியை எங்கே வேணாலும் எடுத்துட்டு நம்ம இன்புட் கேபிள் நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதனுடைய ஹை ரிஜிடிட்டி இதுக்காகவே நம்ம சைடில் இந்த பீம் கொடுத்துருக்கோம். ஓகே, இந்த 22U ஏவி ரேக்கை மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிளேஸ்ல யூஸ் பண்ணும்போது ஃபுல்லா கம்ப்ளீட்டாவே டிஸ்மேண்டில் பண்ணணும், எங்களுக்கு வந்து ஏர் சர்க்குலேஷன் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் கிளாஸ் டோர், ரியர் டோர், சைட் பேனல்ஸ் நாளையும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா கம்ப்ளீட்டா ஒரு 4 போஸ்ட் ஓப்பன் ரேக் ஏவி ரேக்கா இது வந்து எடுத்துடலாம். ஸோ அந்த நம்மளுடைய ஷூட் முடிச்சிட்டோ இல்லை அவங்களுடைய சர்ச் இந்த மாதிரி அவங்களுடைய வேலைகளை முடிச்சுட்டு கம்ப்ளீட்டா ரேக்கை என்க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து ஒன்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் என்க்ளோஸ் பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா எக்யூப்மெண்ட் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடாது. எக்யூப்மெண்ட் எல்லாமே அவங்க வைக்க போற ஆடியோ வீடியோ மிக்சரா இருக்கட்டும், எக்யூப்மெண்ட் என்ன எக்யூப்மெண்ட்னாலும் அவங்க வைக்க போறது இந்த மவுண்டிங் ஆங்கிள் வைப்பாங்க. ஒருவேளை இஃப் இட் இஸ் இந்த மவுண்டிங் ஆங்கிள் அவங்களால வைக்கிறதுக்கு ஆப்ஷன் இல்லைன்னா இந்த ஹை ரிஜிடிட்டி ஹெவி டியூட்டி ஷெல்ஃப்ல அவங்க போட் பண்ணிடலாம். ஸோ எக்யூப்மெண்ட்டை இங்கேயும் இந்த பிளேஸ்லையும் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா மவுண்டிங் ஆங்கிள் டைரக்டா மவுண்ட் பண்ணிடலாம். ஸோ இதனுடைய கம்ப்ளீட் சோர்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய சைட்ஸ் வந்து ரிமூவபிள் சைட் பேனல் சொன்னல, சிம்பிளா ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கும். இதனுடைய ரியர் டோரு, ஸோ இந்த ரியர் டோரையுமே நம்ம சிம்பிளா ரிமூவ் பண்ணி வச்சிடலாம். சைட் பேனல்ஸை திரும்ப ரிமூவ் பண்ணிட்டு வச்சிடறோம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் கிளாஸ் வரையும் ரிமூவ் பண்ணிடுறோம். ஸோ தட் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி இப்போ 4 போஸ்ட் ஓப்பன் ரேக்காவே மாத்திட்டோம், சரிங்களா? ஸோ இப்போ எக்யூப்மெண்ட்டை நம்ம வச்சிட்டோம்னா எல்லாமே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். ஒருவேளை நம்மளுக்கு வந்து ஃபுல்லா என்க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இந்த டஃப் அண்ட் கிளாஸ் டோர் கொடுத்ததுக்கு என்ன காரணம்னா ஃபுல்லா எக்யூப்மெண்ட்ஸ் ரன் ஆகலையா அப்படிங்கிறது நம்ம விஷுவலா தெரியும். ஸோ கீழே ஹெவி டியூட்டி கேஸ்டர்ஸ் இருக்கிறதுனால நம்ம வந்து ரொட்டேட் பண்ணிக்கலாம், எங்க வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். இதுதான் 22U ஏவி ரேக் உடைய கம்ப்ளீட் சொல்யூஷன் நம்ம கொடுக்கறது. ஸோ உங்களுக்கு வேணுங்கிறவங்க நீங்க சென்னை ஆஃபீஸ்க்கு பிங் பண்ணுங்க. We are ready to support you. Thank you so much from Jet Plus Technology. Thank you.